இந்த இசைஞானி என் அண்ணனும் தான். உனை இந்த உலகுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி. உயிரே வாழ், இசையே வாழ், தமிழே வாழ். உங்களில் ஒருவனான நான் உங்களை, இது வரவேற்புரை அல்ல, இருந்தாலும் எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கணும் போல் இருக்கு இந்த மாதிரி இசை கேட்பதற்கு. நம் கண் நனைந்த போது வெளியே மண்ணும் நனைய ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி கேட்டேன். அதிக பிரசங்கம் செய்வது நன்றாக இருக்காது. நாங்கள் கடந்து வந்த அண்ணா இளையராஜா அவர்களுடன் நான் கடந்து வந்த இந்த 50 வருடங்களை ஒவ்வொரு வாக்கியமாக சொன்னால் இந்த விழா நேரம் போதாது. அதனால் அவருக்காக நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல வேளை இவங்க இசைக்கலைஞர்கள்லாம் போயிட்டாங்க, அதனால் சுதி சேரலைன்னா மன்னிச்சுங்க. இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும். ரசிகனாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பேர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள். இந்த சிம்பனியை நீங்கள் கேட்ட அந்த சிம்பனி உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேர் அழுதிருப்பீர்கள் என்பது நன்றாக தெரியும். எனது சகோதரர் கமலஹாசன் அவர்கள் சொன்னார், கர்ச்சீஃப் கொண்டு வந்தான் என்று சொன்னார். அந்த கர்ச்சீஃப் அழுததுக்கு சாட்சி இவர். இது மாதிரி ஒரு விழா என் மனதில், அதாவது ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்று சொல்லுது நமது முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பாராட்டு விழாவை. என்னுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மனசெல்லாம் ஒரே நிகழ்ச்சி. இந்த பாராட்டு விழாவுக்கும் நான் சம்மதிக்கிறவன் அல்ல.